ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். தொகை சொற்களை விரித்தெழுதுக அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இந்த போர்ஷன்லேருந்து ஒரு கொஷின் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா? இருவினை அப்படின்னா தீவினை நல்வினை அப்படிங்கிறத சொல்லலாம். இருவினை அப்படின்னா நல்வினை தீவினை. இரு திணை அப்படின்னா உயர்திணை அஃறிணை. ஓகேங்களா? உயர்திணை தாழ்திணை அப்படின்னு வச்சுக்கோங்க. இருமை அப்படின்னா இம்மை மறுமை. ஈரச்சம் அப்படின்னா பெயரச்சம் வினையச்சம். முத்தமிழ் அப்படின்னா இயல் இசை நாடகத்தை குறிக்கும். முச்சங்கம் அப்படின்னா முதல் இடை கடை அப்படிங்கிறத குறிக்குது. முச்சங்கு அப்படின்னா வெண்சங்கு பாஞ்சன்யம் சஞ்சலம் அப்படிங்கிறத குறிக்கும். அடுத்தது முன்னூல் அப்படின்னா முதல் நூல் வழிநூல் சார்பு நூலை குறிக்குது. முன்னீர் அப்படின்னா ஆற்று நீர் ஊற்று நீர் மழை நீர். முப்படை அப்படின்னா தரைப்படை கப்பற்படை விமானப்படையை குறிக்குது. முக்கொடி அப்படின்னா விற்கொடி புலிக்கொடி மீன்கொடி. முக்காலம் அப்படின்னா கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம். முக்குணம் சத்துவம் ராசசம் தாமசம் அப்படிங்கிறது முக்குணம். முப்பினி அப்படின்னா வாதம் பித்தம் சீதம் அப்படிங்கிறது முப்பினி. முக்கணி அப்படின்னா மா பலா வாழை. மூவேந்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேரர் சோழர் பாண்டியரை குறிக்குது. மூவிடம் அப்படின்னா தன்மை முன்னிலை படற்கை. மூவுலகு விண்ணுலகம் மண்ணுலகம் பாதாள உலகம். மூவாசை மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை. நாற்படை தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை காலாட்படை. நான் மறை ரிக் எஜூர் சாமம் அதர்வனம் தான் நான் மறைகளில் வருது. ஓகேவா? இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாப்பிக்கை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நன்றி.